ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான், இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் தகப்பன்மார்கள் செய்த பாவமா, பெற்றோர்கள் செய்த பாவமா? ஆண்டவர் சொல்றாரு, இவன் செய்த பாவமும் இல்லை, இவன் பெற்றோர் செய்த பாவம் இல்லை, என் மகிமை இன்றைக்கு வெளிப்படும்படியாய் இவன் குருடனாய் பிறந்திருக்கிறான். கமா, நான் சொல்றேன், சில பலவீனங்கள், சில சோர்வுகள், சில இயலாமை, சில இல்லாமை, சில வெறுமையினுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனா யார் செய்த பாவத்தினாலும் சாபத்தினாலும் அப்படி அல்ல, தேவனுடைய மகிமை உன்னிலே விளங்கும்படியாய். எஸ் எஸ், கமான் கமான் சம்படி. இன்றைக்கு நான் சொல்றேன், சில மகிமை உங்கள் வாழ்க்கையில விளங்க போகிறது, சில அற்புதங்கள் வாழ்க்கையில விலக போகிறது. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ வேறு பிடிப்பாய், நீ கனி கொடுப்பாய், நீ பலினை நான் நிரப்புவாய். அப்போ கூட நீ சொல்ற ஒரு வார்த்தை, ஆண்டவரே தேவரீர் இதுவரையிலும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை பாருங்க. இவ்வளவு தூரம் என்ன கொண்டு வந்துட்டீங்க ஆண்டவரே. ஓ வாட் ஐ அம் லார்ட், ஐ அம் நதிங் பிகாஸ் ஆஃப் யுவர் mercy, பிகாஸ் ஆஃப் யுவர் favor, பிகாஸ் ஆஃப் யுவர் grace. என் வாழ்க்கையில இல்லை என்றால் சவுலின் கைக்கோ, சிங்கத்தின் கைக்கோ, கரடின் கைக்கோ, அதை யாருடைய ஒரு எதிராளியின் கைக்கோ நான் இரையா இருப்பேன். எல்லா சத்துருக்கள் கரத்திலிருந்து என்னை விலக்கி என்னை இளைப்பாறுதலுக்குள்ள என்னை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. இனி என் வாழ்க்கையில ஒரு சத்துரு எனக்கு முன்பாக நிற்க முடியாது. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. நம்ம இருந்தது